மருத்துவமனையில் நடைபெறும் தாய்ப்பால் வார விழாவிற்கு ரொட்டேரியன் எம் மைதிலி முத்துவேல் நிராலி பாராமெடிக்கல் கல்லூரி தலைவர் அன்புடன் அழைக்கிறார். மார்க்கெல்லாம் இப்ப நான் கொடுக்க மாட்டேங்க. நேத்து இதே கேள்வி என்கிட்ட கேட்டீங்க. ஏன்னா இப்பதான் அவங்க படிச்சிருக்காங்க, வாசிச்சிருக்காங்க, நியூஸ் பேப்பர்ல வாசிக்கிற மாதிரி வாசிச்சிருக்காங்க. இன்னைக்கு இது வெறும் நம் சொல்லாக தான் எடுத்துக்கொள்ள முடியும். இது என்றைக்கு செயலாக்கம் பெற்று ஒதுக்கப்பட்ட கோடிகள் மக்களை போய் சேர்ந்து அதனால் எப்ப மக்கள் பெனிஃபிட் ஆறாங்களோ அன்னைக்கு நீங்க கேளுங்க, இந்த ஆட்சிக்கு நம்ம எவ்வளவு மார்க் நம்ம தரலான்னு அன்னைக்கு நான் சொல்றேன். இன்றைக்கு எந்த மார்க்கும் நம்ம சொல்ல முடியாது. செயல்படுத்தணும். இப்ப அதுதானே நான் சொன்னேன். இப்ப நான் சொன்னது அதுதானே. அரசு கிட்ட இருக்கிற தரிசு நிலங்கள் இன்னைக்கு வெறும் கருவேல மரங்கள் முளைத்து யாருக்குமே பலனளிக்காத நிலங்களா இருக்கு. இன்னைக்கு அடுத்த ஜென்மத்துல நான் விவசாய குடும்பத்துல பிறக்கணும்னு சொல்றாரு முதலமைச்சர். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நாங்கெல்லாம் விவசாய குடும்பத்துல பிறந்து விவசாயிகளாக இருந்துதான் இன்னைக்கு கேப்டன் மனைவியா தேமுதிகவின் பொதுச் செயலாளர் இங்க நிக்கிறேன். அது நாங்க மார்தட்டி பெருமையோட சொல்வோம் விவசாய குடும்பம். ஆனா நம்ம முதலமைச்சர் இப்ப என்ன சொல்றாரு, அடுத்த ஜென்மத்துல பிறக்கணுங்கிறார். அவர் நினைச்சா இப்ப அவர் முதல்வர், இந்த ஜென்மத்திலே அவர் இன்னும் சிறப்பா விவசாயிகளுக்கு செய்ய முடியுமே. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி யாருன்னா விவசாயி தான். இன்னைக்கு எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவோ நம்ம சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த சாப்பாடு நம்ம சோத்துல கை வைக்கணும்னா அவங்க சேத்துல இறங்கினா தான் முடியும். அதற்கு என்ன வழி? அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு கவர்மெண்ட் நினைச்சா எது வேணாலும் கொண்டு வர முடியும். புதுசா இன்னோவேட்டிவா அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுங்க. வெளிநாட்டுல எல்லாம் இன்னைக்கு பல டன் இன்னைக்கு உற்பத்தி ஆகுது, தரமான உணவு உற்பத்தி ஆகுது. ஏன் நம்மளால பண்ண முடியல? ஏன் இந்திய உணவுகளை ஏற்றுமதி செய்ய முடியல? ஃபெர்டிலைசர் அதெல்லாம் மாத்துங்க. தரிசு நிலங்களை விளை நிலங்களை மாத்துங்க. எத்தனையோ கோடி மக்கள் இன்னைக்கு விளை நிலங்கள் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த விளை நிலங்களை குத்தகைக்கு விடுங்க கவர்மெண்ட். ஆடு மாடு நீங்க இலவசமா தர்றீங்கன்றீங்க. இது ஏற்கனவே பல ஆண்டுகளா இருக்கிறதா, வரவேற்கிறோம். ஆடு மாடு கோழி இது மட்டும் கிடையாது, மீன் பறவை வேணும் நம்ம வளர்க்கணும். அது மூலம் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் அவங்களுக்கு வரும். இதுக்கு அப்பாற்பட்டுங்க இன்னும் நிறைய இருக்கு தமிழ்நாடுல. நான் டைம் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுன்றதுனாலதான் சொல்றேன். உப்பளங்கள் இது யாருமே மைண்ட்ல எடுத்துக்கிறதே கிடையாது. அந்த உப்பிட்டவரை உள்ளளவு நினை நம்ம சொல்றோம். அந்த உப்பளங்களை தயாரிக்கும் உப்பளத்தை உற்பத்தி செய்பவர்கள் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க என்பதை நேரா போய் பார்த்தாதான் தெரியும். கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் நடைபெறும் தாய்ப்பால் வார விழாவிற்கு ரொட்டேரியன் எம் மைதிலி முத்துவேல் நிராலி பாராமெடிக்கல் கல்லூரி தலைவர் அன்புடன் அழைக்கிறார்.